அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதிலும் இருக்கும் ஐஐடி கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. சென்னை ஐஐடி உட்பட நாடு முழுவதிலும் இருக்கும் ஐஐடி கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கு உச்சநீதிமன்றம் இந்த தடையை பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஐஐடி நுழைவுத் தேர்வில் ஹிந்தி வினாத்தாளில் ஏற்பட்ட பிழைக்கு சலுகை மதிப்பெண் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், நாடு முழுவதும் இருக்கும் ஐஐடி கல்வி நிறுவனங்கள்ல மாணவர் சேர்க்கைக்கு தடை விதிக்கப்பட என்ன காரணம்? வேதவள்ளி, இந்த வழக்கினை பொறுத்தவரை இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்புதான் விசாரணைக்கு வந்தது. இது என்ன வழக்கு என்று பார்த்தோமேயானால், ஐஐடி நுழைவுத் தேர்வு இந்த ஆண்டு நடைபெற்ற ஐஐடி நுழைவுத் தேர்வில் ஹிந்தி வினாத்தாளில் மட்டும் ஒரு கேள்வி தவறாக பிழையாக கேட்கப்பட்டிருந்தது. எழுத்துப்பிழை உள்ளிட்ட சில விவரங்கள் இருந்ததால் அது பிழையானதாக கருதப்பட்டது. இதற்கு ஐஐடி நிர்வாகம் சலுகை மதிப்பெண் வழங்கியிருந்தது. ஆனால் யாருக்கென்றால் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வினை எழுதிய ஒட்டுமொத்த தேர்வாளர்களுக்கும் இந்த சலுகை மதிப்பெண் வழங்கப்பட்டது. ஆனால் மனுதாரர் சார்பாக இன்றைய தினம் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், ஹிந்தி வினாத்தாளில் மட்டும்தான் பிழை ஏற்பட்டிருக்கிறது, ஆங்கில வினாத்தாளில் எந்த விதமான பிழையும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக அனைவருக்கும் இந்த சலுகை மதிப்பெண்களை கொடுத்தார்கள்? அப்படி கொடுத்திருப்பதன் காரணமாக ஆங்கில மொழியில் தவறுதலாக இந்த கேள்விக்கு பதிலளித்தவர்களுக்கும் தற்பொழுது மதிப்பெண் வழங்கப்படுவது என்பது சமநிலையை குலைக்கும் வகையில் அல்லவா இருக்கிறது. எதற்காக ஹிந்தி மொழியில் ஏற்பட்ட பிழைக்கு ஆங்கில மொழியில் எழுதியவர்களுக்கும் மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திதான் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மனுவில் தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் இதுவரை நடந்து முடிந்த அந்த வினாத்தாள் அந்த தேர்வர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கி அந்த மதிப்பெண் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதற்கும் மாணவர் சேர்க்கைக்கும் கவுன்சிலிங் நடத்துவதற்கும் இடைக்கால தடை விதிப்பதாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் எந்தவிதமான மாணவர் சேர்க்கை நடவடிக்கையும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐஐடி நிறுவனமும் மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் பொருள்படும். அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவிற்கு எதிராக எந்த ஒரு வழக்கையும் சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிமன்றங்களும் எடுத்து விசாரிக்க கூடாது. உச்சநீதிமன்றம் மட்டும்தான் இந்த வழக்கினை இனி தொடர்ந்து எடுத்து விசாரிக்கும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கினை வருகின்ற திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு இடைக்கால தடைதான் என்பதன் காரணமாக இதில் விசாரிக்கப்பட வேண்டிய சாராம்சங்கள் அனைத்தும் வருகின்ற திங்கட்கிழமை மீண்டும் மிக விரிவான ஒரு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. வேதவள்ளி, நிரஞ்சன், கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது, குறிப்பாக ஐஐடி மாணவர்களுக்கு. இந்த தடை எப்பொழுது நீங்கும் அல்லது நிரந்தர தடை விதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா? மணிமாறன், சரியான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இதே கேள்வியை தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்குரைஞர்களும் இன்றைய தினம் நீதிபதியின் முன்னால் வைத்தார்கள். இந்த நிரந்தர தடை என்பது விதிக்கப்படுவதன் மூலமாக ஒரு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடுவதில்லை. அந்த சலுகை மதிப்பெண் ஆங்கிலத்தில் இந்த கேள்விக்கு தவறாக பதிலளித்து சலுகை மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு மட்டும் கண்டறிந்து அவர்களுக்கான அந்த மதிப்பெண்களை நீக்கிவிட்டு புதிதாக ஒரு ரேங்க் பட்டியலை வெளியிட வேண்டும். அதாவது புதிதாக அந்த தகுதி பட்டியலை வெளியிட வேண்டும். அதனை கொண்டு கவுன்சிலிங் நடத்தப்பட வேண்டும். அதனை கொண்டுதான் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக இருக்கின்றது. உச்சநீதிமன்றம் அதனை ஏற்கும் வகையிலான வாதங்களை தான் தற்பொழுது முன்வைத்து வரக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். நிரஞ்சன், ஐஐடி கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.